பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். போயஸ் கார்டன்ல இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு தானே யோசிக்கிறீங்க. ஒருவேளை ரஜினி சாரை மீட் பண்ணி அவர்கிட்ட பட வாய்ப்பு கேட்க வந்திருக்கானோ அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு போயஸ் கார்டன்ல லொக்கேட் ஆயிருக்க சுகாயூர் ஆயுர்வேதிக் வைத்தியசாலா கிளினிக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ உள்ள ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. அவங்க யாருன்றதை உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சுகாயன்னா ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி லைஃப். ஆக்சுவலாக லோகோலே அதை தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஹாப்பியாக ஒரு பர்சன் வந்து ஹாப்பியாக ஒரு வேர்ல்டை லீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இதோட இதுவே. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பர் மேம். ஃபர்ஸ்ட்டு என்ன படிச்சிருக்கீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம். பேசிக்காக நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். இன்ஜினியரிங் வந்து தஞ்சாவூரில் முடிச்சுட்டு மேரேஜ் ஆகி சென்னை வந்து செட்டில் ஆகி ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஆயுர்வேதா கிளினிக். என்னோட அண்ணி வந்து ஆக்சுவலாக ஆயுர்வேதா டாக்டர். ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஜாஸ்தி. இதில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் ரெக்கவரி எல்லாம் பார்ப்போம். மோரோவர் ஆயுர்வேதாவில் சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கிடையாது. சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை நில்லுன்னே சொல்லலாம். இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மெடிசின், ப்ரிவென்டிவ் மெஷர் மாதிரி. எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு பாடிக்கு ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆனால் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கே போவோம். ஆயுர்வேதாவில் பிஃபோர் தட் நீங்கள் எதுவுமே வரத்துக்கு முன்னாடியே நம்ம தடுத்துடலாம். ஜென்ரலாக ரெஜுவினேஷனோ டீடாக்ஸோ ஏதாவது ஒன்று பண்ண என்ன ஆகும்னா நமக்கு இன் ஃபியூச்சரில் வர பாடி கண்டிஷன்ஸில் வர எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே பிஃபோராகவே ஸ்டாப் பண்ணி. ஓகே, நைஸ். தென் வந்து கேட்கணுன்ட்டு இருந்தால் இந்த சுகாயூர் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன மேம்? சுகாயூர்னா ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி லைஃப். ஆக்சுவலாக லோகோலே அதை தான் டிசைன் பண்ணியிருப்போம். ஹாப்பியாக ஒரு பர்சன் வந்து ஹாப்பியாக ஒரு வேர்ல்டை லீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இதோட இதுவே. ஓகே மேம். எத்தனை இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல நீங்க? இது செகண்ட் இயர். ஓகே, செகண்ட் இயர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கெமிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். கெமிக்கல் இன்ஜினியர் டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆயுர்வேதிக் அப்படின்றதுக்குள்ள வரணும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்தது? இதுல என்னென்ன சர்வீஸ் ஓரியன்டாகவும் நீங்க செய்யலாம். ஸோ பர்சனலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நம்ம பேஷண்ட்ஸை ஜென்ரலாக நம்ம பேஷண்ட்ஸாக புல் பண்ணுறதை விட நிறைய மெடிசின்ஸ் நாங்கள் வெளியில் கொடுப்போம். அட் த சேம் டைம் யாருக்குன்னா ரொம்ப முடியல அவங்களுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணோன்னாலும் அதுவும் செய்வோம். ஸோ அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு மாதிரி. ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணி எடுக்க இன் ஃபியூச்சர் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் தான் ஸ்கோப் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப பிடிச்சதுனால இதை கண்டினியூ பண்ணாங்க ஆரம்பிச்சு. ஓகே, நைஸ். தென் வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ட்ரீட்மெண்ட்க்கு, அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கு? ஆயுர்வேதா ஃபுல்லாகவே ட்ரெடிஷ்னல் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறது கம்ப்ளீட். இது அரௌண்ட் 5000 இயர்ஸ் நம்ம ஸ்கிரிப்டில் என்னென்ன எழுதி வச்சாங்களோ அதை தான் நம்ம பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்ஸே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்போது காமனாக வந்து இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, தென் வந்து பைக் டிரைவ் பண்ணுறப்ப பேக் பெயின் வர்றது, அதுக்கெலாம் என்ன சொல்யூஷன் அப்படின்ட்டு சொல்லுவீங்க? ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் ரிலேட்டட் இஷ்யூனா ஷிரோதாரா இருக்குது. இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறது தான். ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால ஷிரோதாரான்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அது என்னென்னா ஃபோர்ஹெட்டில் ஒரு வார்ம் ஆயில் போர் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. அது போர் பண்ண என்ன ஆகும்னா நம்ம ஸ்லீப் ஃபேக்டர் நல்ல பிரெயினை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ நமக்கு வந்து ஸ்லீப்பும் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். எல்லாத்துக்குமே அந்த காலத்தில் ஆயில் தான் பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ரொம்ப கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ லம்பார் ரீஜன் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்பைன் ரிலேட்டட் இஷ்யூக்கும் லம்பார் ரீஜனில் பாத்தி கட்டுற மாதிரி கட்டுவாங்க. கட்டிட்டு ஆயில் தான் போர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகே. ஸோ நம்ம எதை பிஃபோராக எடுக்கிறோம், இது எல்லாத்தையும் தாண்டி ஜென்ரல் வெல்னஸ். இப்போ இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து மசாஜ் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ அது நம்ம ரெகுலராக எடுக்க என்ன ஆகும்னா நம்ம பாடியில் பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஏர்லியராக வர எந்த ஒரு ப்ராப்ளமுமே பிஃபோராகவே டயக்னோஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் ரெக்கவரி ரேட்டும் ஜாஸ்தி இருக்கும்.
மேம் இப்போ நீங்கள் உமன் ஆண்டர்ப்ரூனராக இருக்கீங்க இல்லையா, அப்கமிங்காக க்ரோத் ஆகி வந்துட்டு இருக்க ஆண்டர்ப்ரூனர்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வேரியஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும். அதுதான் இதில் மெயின். ஓகே, உங்களுக்கு யார் மேம் சப்போர்ட்டிங்காக இருந்தா? மெயினாக ஹஸ்பண்ட் தான், அருண் பாலாஜி. அதுக்கப்புறம் அவரோட அப்பா, அம்மா எல்லாருமே. இது தவிர இந்த ஃபீல்ட்லேயே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணது என்னோடய சிஸ்டர்-இன்-லா, ஆயுர்வேதா டாக்டர். ஓகே. அது இல்லாமல் நம்ம கிளினிக்கில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. தென் வந்து நீங்கள் இது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்களா மேம், ஆர் இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் இந்த பலூன் பிக்சர் ப்ரொடக்ஷனுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாச்சும் இருக்கா? அதில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்த பாட்டில் ராதாவாக இருக்கட்டும், ஓகே, அந்த இதில் எல்லாமே மொரோவர் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு அந்த ஸ்டோரி பில்டப் ஆகும்போது எப்பயுமே உட்காந்து அதை லிசன் பண்ணி அதை சூஸ் பண்ணுறதுல கூட இருப்பேன். ஓகே. தென் ஆன் ஸ்க்ரீனில் உங்களை எதிர்பார்க்கலாமா மேம்? அது ஐடியா இல்லை. ஓகே மேம், இப்போ ஆயுர்வேதா பொறுத்த வரைக்குமே வந்து எதுக்கெலாம் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது மேம்? ஆர்த்தோ ரிலேட்டட் இஷ்யூஸ், ஸ்கின்னுக்கு ரொம்ப ரெக்கவரி ரேட் ஜாஸ்தியே இருக்கும். அட் த சேம் டைம் இந்த ஹேர் ஃபால், நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லா யங்ஸ்டர்ஸும் இது பண்ணுற ஹேர் ஃபால், இதுக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காலாம் இல்லை. ஆல்மோஸ்ட் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ஸை தவிர மற்றது எல்லாமே ஆயுர்வேதாவில் இருக்குது. ஓகே மேம், இப்போது ஹேர் ஃபால் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ சின்ன சின்ன பசங்க எல்லாருக்குமே வந்து இந்த கிரே ஹேர் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இதில் இருக்குங்களா? அதுக்கு ஆயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம டைரெக்டாக இதுக்கு இந்த ஆயில் நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம், யூஸ்வலாகவே சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அந்த பர்சனை டைரெக்டாக பார்க்கும்போது இது எதனால் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஷினரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கொஷினரியை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு பர்சனுக்கு ஆயில் சஜஸ்ட் பண்ணுறதோ, சம்டைம்ஸ் ரொம்ப தேவைப்பட்ட டாக்டர்ஸே அந்த ஆயில் ரேஷியோ மிக்ஸ் பண்ணி ஆன் த ஸ்பாட்டும் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ ஹேர் க்ரோத்தும் அந்த டைமில் நல்லாயிருக்கும், அட் த சேம் டைம் ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகும். ஓகே. தென் காமனாக இப்போது இருக்க கல்ச்சரில் வந்து பார்த்தோன்னா ஒரு 40 தாண்டனாலே வந்து எல்லாருக்குமே வந்து ஜாயிண்ட் பெயின்ஸு இந்த மாதிரிலாம் வருது இல்லையா மேம், அதுக்கான சொல்யூஷன் ஏதாச்சும் இருக்குங்களா? அதான் வருமுன் காப்போன்றது ஆயுர்வேதா. ஸோ அதுக்கு என்னென்னா, ஜென்ரலாக இந்த ரெஜுனேஷன் ரெகுலராக பண்ண சொல்லுவாங்க. ரெஜுனேஷனில் வந்து பாடி மசாஜ் இல்லாமல் ஹாட் பாட்லி வச்சு பாடியில் டேப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு எங்கெங்கே அந்த ஃப்ளூயிட் ரிட்டென்ஷனோ மற்றது எல்லாம் எதனால் நமக்கு வந்து பெயின் ஜாஸ்தி ஆகுதோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். நாங்கள் எல்லாமே வந்து டேரெக்டாக வெல்னஸ்க்கே வாக்கின் வந்தால் கூட நாங்கள் வெல்னஸை டேரெக்டாக சஜஸ்ட் பண்ண மாட்டோம். டாக்டர்ஸ் வந்து அந்த கிளைண்ட்டையும் ஒரு பேஷண்ட்டாக பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆயில் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஜென்ரலாக 1-to-1 பர்சனலாக அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். தென் வந்து இப்போ எல்லாருமே ஆயுர்வேதா அப்படின்னா வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு பண்ணுற ஒரு தெரப்பி அப்படின்ட்டு நினச்சிக்கிறாங்க. உண்மையா? இல்லை இல்லை இல்லை, ஆயுர்வேதாவில் டாப் டு பாட்டம் என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ், இதில் வந்து எமர்ஜென்சி மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அதர் தேன் தட் ஆர்த்தோ ரிலேட்டடாக இருக்கட்டும், ஸ்பைன் ரிலேட்டட் எதுவாக இருந்தாலுமே ஆயுர்வேதாவில் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்ஷியன் ஸ்கிரிப்டில் என்னென்ன எழுதி வச்சுருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்தந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. தென் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு, இங்கே ஸ்போர்ட்ஸுக்கு இன்ஜூர் ஆகிட்டு வர பர்சன்ஸ் அந்த மாதிரி இஷ்யூஸோடலாம் வருவாங்களா? அது என்ன ஸ்டேஜ்னு பார்த்துட்டு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே. இல்லை மேம், இப்போ நீங்கள் காமனாக பார்க்குற வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா இந்த இஷ்யூ இல்லை, ஆயுர்வேதாவில் எப்படின்னா எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அவங்களோட வாத பித்த கஃபம் அந்த இது எப்படி இருக்கோ, பேலன்ஸ் ஆனது எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் டாக்டர்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக எதுவும் சஜஸ்ட் பண்ண முடியாது, இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஓகே. இப்போ இருக்க டெக்னாலஜி லெவலுக்கு நீங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை எதுனால மேம் யூஸ் பண்ணீங்க? இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஓகே. மோரோவர் ப்ரிவென்டிவ் மெஷராக இதை நிறைய எடுத்துக்கலாம்.
வரும் முன் காப்போம் அப்படின்றது ஆயுர்வேதா. ஸோ வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்னென்ன உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, நைஸ். தென் வந்து இப்போ இருக்க விமென்ஸ் ஆகட்டும், கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஸ்கின் ரிலேட்டடா ரொம்ப வந்து பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா இருப்பாங்க இல்லையா? ஸோ டேர்னிங்காக நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி ரிலேட்டட் இஷ்யூல வந்து நம்ம சேஃபா இருக்கிறதுக்குலாம் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கு? ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே. நம்ம கிட்ட ரெகுலராக இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த டேனிங் அவங்க இந்த ஷூட்டுக்கு நிறைய ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகுறதுனால இமிடியேட்டாக வந்து எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நம்ம ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுக்கிற செலிபிரிட்டி யாராச்சும் சொல்ல முடியுமா? அது இப்போ ஓப்பனாக சொல்ல முடியும். ஓகே, ஓகே மேம். தென் வந்து ஹேர் ஃபால் இந்த மாதிரிலாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு ரிலேட்டடா இருக்கு ஏதாச்சும் இருக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குங்களா? லீச் தெரப்பி இருக்கு. ஓகே. அகைன் இந்த ஷிரோதாராவும் இன்க்ளூட். இது என்னன்னா நம்ம டைரெக்டாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு சஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ 2-3 ட்ரீட்மெண்ட் சேர்த்து தான் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுவுமே இந்த வாத்த பித்த கஃபம் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. தோஷாஸ் ஆஃப் த பாடி அதை பொறுத்து தான் டாக்டர்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சில பேருக்கு அந்த கண்டிஷனை பொறுத்து ஒரு ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணலாம். சில பேருக்கு 2-3 தேவைப்படும். ஸோ இப்போ ஒரு பர்சனை டைரெக்டாக வந்து கன்சல்டேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சொல்ல முடியும். ஓகே, இப்போ இந்த ஆயுர்வேதாவும் இந்த பிசியோதெரப்பியும் ரிலேட் ஆகுமா மேம்? அப்படி எதுவும் சொல்ல ஃபிசியோதெரப்பியில் உங்களுக்கு இன்டர்னல் மெடிக்கேஷனே கிடையாது. ஓகே. பட் ஆயுர்வேதாவில் இன்டர்னல் மெடிக்கேஷன் இருக்கும். அலாங் வித் த ட்ரீட்மெண்ட்ஸும் சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும் மேம் இதுக்கு? கட்டி வஸ்தி, ஜானு வஸ்தி, ஷிரோதாரா, ஓகே. டீடாக்ஸுக்கு வஸ்திலாம் இருக்கு. ஓகே. நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்ககிட்ட மெயினாக கேட்க வேண்டிய ஒரு ரீசன் என்னன்னா, நீங்கள் வந்து இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் வீடு, அப்படியே அந்த சைடு பார்த்தோம்னா எக்ஸிஎம் ஜெயலலிதா மேடம் வீடு. இந்த பிரைமான லொக்கேஷன் போயஸ் கார்டனை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு ரீசன் என்ன? இந்த இடம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வெளியில் நீங்கள் எங்கே ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் சென்டர் போனாலுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. இங்கே வந்து நிசப்தமாக அமைதியாக இருக்கும். ஸோ அதனால தான் இது சூஸ் பண்ண மெயின் காரணம். ஓகே, மெயின் ரீசன் அதனால. தென் வந்து மேம் உங்கள் கிளினிக் ஓப்பனிங் வீடியோ நான் பார்த்துருந்தேன். ஸோ பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும், நம்ம டைரக்டர் பா ரஞ்சித் சார், நிறைய பேர்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்களாம் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாங்களா? ஆமாம், இது வந்து பொலிட்டிஷியன்ஸு அண்ட் தென் சினி ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. ஓவராலாகவே எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஈவன் டாக்டர்ஸும் வராங்க. ஓகே. ஸோ எல்லாருக்குமே ரிலேட் ஆகிற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வந்து ஆயுர்வேதா. ஓகே. தென் வந்து ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் மேம், தீபாவளி வர வந்துட்டு இருக்கு. ஸோ தீபாவளிக்கு நம்ம கிளினிக்ல என்ன மேம் ஆஃபர்? ஸ்கின் க்ளோக்கும் இருக்குது. அட் த சேம் டைம் ஹோல் பாடி வெல்னஸ்க்குமே ஆஃபர்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ பர்சனாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபரை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, இந்த ஒரு பிஸியான டைமில் வந்து எங்களுக்காக டைம் எடுத்து எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி மேம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். தேங்க்ஸ் ஃபார் பிரியோ டிவி. ஆயுர்வேதாவை நம்ம மட்டும் இல்லாமல் இந்த ஹோல் வேர்ல்டுக்கும் இந்த சேனல் மூலியமாக கொண்டு போவீங்கன்றதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த இன்டர்வியூவில் மேமோடைய ஜேர்னி ரொம்பவே வந்து நமக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. உங்களுக்குமே வந்து இந்த கிளினிக்கை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ஸ்பைரிங்கான உமனோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் வித் மீ விஜய் சையத்.